வண்டலூர் உயிரினப் பூங்காவில் உள்ள லயன் சஃபாரியில் சில நாட்களாக யார் கண்ணிலும் சிக்காமல் மறைந்திருந்த சிங்கம் மீண்டும் திரும்பி வந்தது. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், விவரங்கள். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 5½ வயது ஆண் சிங்கம் சேரு இது லயன் சஃபாரி பகுதியில் கடந்த 3ஆம் தேதி அதற்கு விடப்பட்டது. அந்த நிலையில் அந்த சிங்கம் அன்று முதலே அந்த உணவு உட்கொள்ளும் இடத்துக்கு திரும்பவில்லை. அதனால் அதனை கூண்டில் அடைக்கப்பட முடியவில்லை. இதனால் உயிரியல் பூங்கா நிர்வாகமும் அதனை கண்காணிக்க ஒரு தெர்மல் கேமரா உள்ளிட்ட 10 கேமராக்களை ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் ட்ரோன் மூலியமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் தான் அந்த சிங்கம் வெளியே தப்பித்ததாக சில வதந்திகள் பரவியது. இதனால் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கவும் அச்சமடைந்தனர். ஆனால் அதற்கு பூங்கா நிர்வாகம் தரவில் மறு தெரிவித்து சிங்கம் வெளியே தப்பிக்க வாய்ப்பே இல்லை, அது உள்ளதான் உள்ளது, புது இடம் என்பதால் அந்த பகுதிகளை ஆய்வு செய்ய பல்வேறு இடங்களுக்கு அது பதுங்கி இருக்கும் என தெரிவித்தனர். அதன் பேரில் தொடர்ந்து அந்த சிங்கத்தை எங்கே உள்ளது என தெர்மல் கேமரா மூலம் ஆய்வு செய்து நேற்றே உறுதிப்படுத்தினர். இந்த நிலையில் தான் அந்த சேரு சிங்கம் இன்று மாலை அந்த உணவு உட்கொள்ளும் இடத்திற்கு அதுவாகவே நடந்து வந்தது. இந்த நிலையில் அங்கு வருகிறது என ஊழியர்கள் அதனை படம் பிடித்தனர். அப்போது நல்லா திடகாத்திரமா ஆரோக்கியமாக அது ஓடி அந்த உணவு உட்கொள்ளும் இடத்துக்கு வந்த காட்சிகளை பதிவு செய்து மற்றும் ட்ரோன் மூலமாக பதிவு செய்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் அந்த சிங்கத்துக்கு உடனடியாக உணவு அளித்து இறைச்சியை உணவாக அளித்து அதனை கூண்டுக்குள் அடைத்தனர். இதனால் அந்த வண்டலூர் உயிரியல் பூங்கா அதிகாரிகள் நிம்மதி அடைந்தனர். மேலும் அந்த சிங்கத்தை நல்ல ஆரோக்கியமாக இருப்பதாக பூங்கா நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.